யோவான் 1:3 வாசிக்கும் போது, சரி நான் தான் ஏதோ இறைவன்கிட்ட இருந்து வந்துட்டேன், மற்றதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை பார்க்கும்போது யோவான் 1:3 வாசிக்கும் போது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. All the things were made through him and without him not one thing was made that was made. ஒரு விஷயம் கூட அவரால் அன்றி வேற எதுவும் உண்டாக்கப்படல. அப்போ சின்ன சின்ன பொருட்கள் முதற்கொண்டு இந்த பார்க்கிற உலகத்துல நிறைய விலங்குகளை பார்க்கிறோம், நிறைய தாவரங்களை பார்க்கிறோம், இயற்கை மலைகள் செடிகள் கொடிகள் எல்லாத்தையும் பார்க்கிறோம். என்னை சேர்த்தும் அவர் தான் படைச்சிருக்கிறார். அப்ப அந்த சராசரத்தை படைத்த தேவன் என்ற வார்த்தையை ஒப்பிட்டு சொல்வதற்கு அவரை தவிர ஒருத்தரும் கிடையாது. இவ்வளவு கெபாசிட்டி, இவ்வளவு நாலேஜ் கொடுத்து, இவ்வளவு தெளிவா என் ஆண்டவர் என்னை படைத்து உலகத்துல கொண்டு வந்தாரே, நான் எந்த பக்கம் இருக்கிறேன்? 1 யோவான் 3 வாசித்த அந்த வசனத்தை மீண்டும் நிறுத்தி பாருங்க. தேவனுடைய வித்து நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய மாட்டேனா? பாவமே செய்ய மாட்டேன்.